கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை FGC வெள்ளூர் பகுதியிலே இம்மட்டுமாய் தேவன் துதி ஆராதனை ஜெபம் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் சத்தியத்தை கூர்மையாய் கவனிக்க வேண்டும். இயேசு எழுந்து தேவ செய்தியை கொடுக்கும்போது எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 7வது வசனம். போது இருங்க. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியரின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத் கேட்டதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதாமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது, கவனிங்க, இந்த கவனிங்க, அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போனது. யுத்தம் பண்ண போறாங்க, 7 நாள் சுற்றி போறாங்க. போகும்போது இராணுவ வீரர்களுக்கு, அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு, குதிரைகளுக்கு, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களை கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். உடனே என்ன ஆயிடுச்சு? எதிரிகள் கையில் தோத்து போயிடுமே. எங்க கவனிங்க, எதிரி 3 ராஜாக்களையும். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோன்ற பாருங்க, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. ஏன்னா தண்ணி இல்லை, 7 நாளா தாகம், யுத்தம் பண்ண முடியாது, நடக்க முடியாது, சோர்ந்து போயிடுவாங்க, டயர்டாக இருப்பாங்க, எதையும் செய்ய முடியாது. அப்போ ஐயோ, 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசேபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுபடியாக சொன்னான். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது அங்கே ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி யோசேபாத், அப்பொழுது யோசேபாத், இங்க கவனிங்க, நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, இந்த பிரச்சனை, இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்த்து தண்ணீரை வரவழைத்து இந்த சூழ்நிலையில அற்புதம் செய்யும்படி யாராவது ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த ஏரியாவில் இருக்கிற நான் விசாரிக்கிறான். கவனிங்க, நீங்க கூட பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா அப்படியே மலைச்சு போயிருக்க கூடாது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த ஏரியாவில் யாராவது இருக்காங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்காங்களா? கட்சியில இருக்கிறாங்களோ இல்லையா? நீயே ஒரு தீர்க்கதரிசி. கையெழுத்து. அல்லேலூயா. ஆமா, தண்ணீர் இல்லை, இராணுவத்துக்கு தண்ணீர் இல்லை, இவ்வளோ இராணுவம் இருக்கு, இவ்வளோ பேர் எங்க திடீர்னு தண்ணிக்கு போகணும்னு ரொம்ப திக்கு முக்காடுகிற நேரத்தில் அவனுடைய வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி விசாரிக்கும்படி, ஒரு சூழ்நிலை மாற்றும்படி, இவ்வளோ இந்த காரியத்துக்கு ஒரு அற்புதம் செய்யும்படி ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறான்னு விசாரிக்கிறான். நீங்க கூட என்ன பண்ணணும்? சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது, ரொம்ப நிலவு மோசமா இருக்குது, எல்லாம் அப்படியே ஓஞ்சு போயிருக்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இங்கே இருக்கிறாங்களான்ற ஒரு உணர்வு இருக்கணும். அதுக்கு அவன் சொல்றான், அப்போது யோசேபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா இங்கே இருக்கிறான். அந்த ஏரியாவில் எலிசா இருக்கிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜா அவன் ஊழியக்காரன் ஒருவன் மறுபடியாக சொன்னான். அந்த ஊழியர்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கிறான். அப்போது யோசேபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது.
அந்த எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவங்ககிட்ட என்னக்குதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமாம், எலிசா தீர்க்கதரிசின்னு பேர் வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தை அவங்ககிட்ட இல்லைன்னா வேஸ்ட்டு. கர்த்தருடைய வார்த்தை அந்த எலிசா தீர்க்கதரிசியில் இருக்குது. அதனால இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாக்கி ஒரு அற்புதத்தை செய்து இந்த இராணுவத்துக்கே அவன் தண்ணீர் கொடுக்க ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு சொல்றான். கையை தட்ட இல்லையா? ஆமா, புதிய ஏற்பாட்டில் அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி நீ தான். இயேசுவை உள்ளத்தில் வைத்து ஒரு அவர்தான் பரம தீர்க்கதரிசி. நீ ஒரு தீர்க்கதரிசி. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய சூழ்நிலை இருக்குது, இந்த மாற்ற முடியல, அப்படியே அங்கலாய்த்து கொண்டு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்க வேண்டும். நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். சுத்தி வளைச்சு நீ ஒரு இயேசு கிறிஸ்துக்குள் இருந்தா நீ அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி இங்க இருக்கிறானா, இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறானா, அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை. அது என்ன? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தம் இருந்தால் நமக்குள்ளே வாசமான இயேசு தான் கர்த்தருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்துக்குள் அவன்கிட்ட வாக்கு தத்துவம் உனக்குள்ளே இருக்கணும். தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்து, அதான் கர்த்தருடைய வார்த்தை. அது உனக்குள்ளே இருந்தால் கண்டிப்பா தேவன் அற்புதம் செய்வார். சத்துக்களுக்கு எல்லாரும் விலக்கி காப்பாற்று பார்க்கிறோம். அப்போது யோசேப்பா அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோதாமின் ராஜா அவனிடத்துக்கு போனார்கள். இப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகிட்ட போறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கு உனக்கும் என்ன, நீர் உம்முடைய எலிசா கிட்ட போறாங்க. எலிசா சொல்றான், எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எனக்கும் உனக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் கவனிங்க, 3 ராஜாக்களையும் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்னிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கிட்டு. இங்க பாருங்க, ஒரு சுரமண்டலக்காரன் கொண்டு வந்து மியூசிக் போட சொல்லும்போது மியூசிக் போட்டதே கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல வந்துச்சான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய கரம் ஆவியானவர் அவன் மேல இறங்குறாரு. இறங்கி அந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்யறாரு பாருங்க. கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையத்தை அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசி எவ்வளவு வேலை பார்க்கிறாரு பாருங்க. காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் திடீர்னு காற்றுல மழை கருமேகம் இல்லை, எதுவுமே பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்காலில் தண்ணீரை வர வைப்பாரு. அவன் தான் தீர்க்கதரிசி. பேர் இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு, ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு, நாடு தெரியல ஊடு தெரியல அரசியல் பிசாசு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த ஊழியக்காரன் ஒரு அற்புதம் நடக்காது. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருந்தால், உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருந்தால், மியூசிக் போட்டு ஆராதனை பண்ணும்போது இங்க கவனி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கும். கர்த்தருடைய கரம் வரும்போது அங்க நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க, வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பும், மிருக ஜீவனம் நல்லா குடிக்கும், புஷ்டி அடையும், நீங்க யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள். இவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறவன். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தீர்க்கதரிசிகள். இயேசு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், இது 5 சேர்ந்தவர் தான் இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவன். நீ ஜீவனுள்ள தேவடைய ஊழியக்காரனா இருக்கணும். நன்மை தீமை அறியத்தக்கணும். நீ பிசாசு ஒரு அற்புதம் உன்னால் செய்ய முடியாது, ஒரு சூழ்நிலை மாற்ற முடியாது. அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருக்க வேண்டும், ஜீவ வார்த்தை உனக்குள்ளே இருக்கணும். அந்த ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே தேவதூதர் பரிசுத்த ஆவியார் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுன்றாங்க. அப்புறம் 18 படிங்க.
அல்லேலூயா. தண்ணி வந்துச்சா? கையை தட்டி அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆமா, பழைய ஏற்பாட்டில் எலிசா தீர்க்கதரிசி. இங்க கவனிக்க, புதிய ஏற்பாட்டில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தீர்க்கதரிசி. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோவான் சாணி சிறிகள் வயிற்றில் பிறந்த யோனான் சாலும் பெரிய, தேவடைய ராஜ்யத்தில் பிறந்த அவனிலும் பெரிய, எலியாவை பாட்டும் பெரியவர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்குள்ளே பெரியவர் இயேசு இருக்கிறார். இங்க கவனி, இங்க கவனி, இங்க கவனி. செய்தி கொடுக்கும்போது கவனிக்கணும். இயேசு பெரியவர் இருக்கிறார். இயேசுக்குள்ள காற்று, மழை, தண்ணீர் எல்லாமே இருக்குது. இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது ஒரு அற்புதம் நடக்கும். இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்திலே, இங்க கவனிங்க, பலி செலுத்தப்படும் அந்த நேரம் வரைக்கும் வெயிட் பண்றாரு. பலி செலுத்தப்படும் நேரத்திலே ஏதோ தண்ணீர் ஏதோ வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பியது. என்ன அது மிராக்கிள்? இதுதான் மிராக்கிள். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாட்டு, அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், ஒரு பாட்டு பாடுங்களே, அந்த பாட்டுங்கப்பா, பாடுங்க. அற்புதர் அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வு இன்பமாய் இயேசு அற்புதர். போதும், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். இங்க பாருங்க, தண்ணியில் 7 நாளா மிருக ஜீவன்லாம் இல்லை, யாரும் தண்ணி குடிக்கல, அப்படியே டயர்டாக யுத்தத்துக்கு வர போறாங்க. அண்டினோர் வாழ் இன்பமா மாத்துறாரு. பலி, ஜீவ பலி தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துகிற வேலையில அங்கே காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அங்க தேசம் தண்ணீரால் நிரம்பியது. இங்க கவனி, இங்க கவனி. இந்த உலகம் ஒரு வனாந்திரம். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் இந்த தண்ணி இல்லை, மழை இல்லை, காற்று இல்லை, எல்லாம் பிசாசு உள்ள புகுந்து வறட்சி வனாந்திரம் பண்ற இடத்துல இயேசு உனக்குள்ளே இருந்தால், நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால், ஜீவ பலியை செலுத்துகிறவனாய் இருந்தால், அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறவனாய் இருந்தால், தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் வந்து அங்கே காற்றும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த குளத்தை, அந்த வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பியது போல உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வார் பார்க்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனா யார் இருக்கிறது உனக்குள்ள? அப்படிவா பாயிண்ட்டுங்க. காற்று இல்லையா, மழை இல்லையா, இயேசு இருக்காரா உனக்குள்ள? அந்த இயேசு ஜீவ பலியா தேவனுக்கு முழு உலகம் செலுத்தி பாரு. அற்புதம் நடக்குதா இல்லையா பாரு, டெஸ்ட் பண்ணு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு செலுத்து. ஆதாம்லிருந்து முழு உலகத்துக்கு செலுத்து. அதான் பலி செலுத்த. பலியின் நியமனம் என்னன்னா தேவனுக்கு செலுத்தணும். கிறிஸ்து ஜீவ பலியை உன் பாவம் முழு உலகத்தையும் பாதிக்குது. அதனால அங்கே காற்று இல்லாமல், மழை இல்லாமல், வறட்சியாக்கி, தண்ணீர் ஆக்கி, உன்னை குடிக்காம பிசாசு அழிக்கும் கொள்ள திருடத்துக்கு ரெடியாகிறாங்க. ஆனால் இயேசு உள்ள இருந்தா அவருக்குள்ள காற்று, மழை, தண்ணீர் சகலமும் இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அதை ஜீவ பலியாய் தேவனுக்கு உன் பேர் சொல்லி, உன் குடும்பத்தின் பேரை சொல்லி, பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணப்பட்டிருக்குது? மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரம். அது பலி செலுத்தணும், ஃபீட் பண்ணணும், செலுத்து, தேவனுக்கு செலுத்து பலி. ஆதாம் முழு ஜீவ ரத்தத்தை உணர்வுபூர்வமா செலுத்து. காற்று, மழை தேவனுக்கு செலுத்த. ஆதாம் முழு உலகம் செலுத்துற. அங்க இயற்கையே மாறி மழையும் பெய்ஞ்சி வாய்க்காலெல்லாம் தண்ணீர் நடந்த சம்பவம் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அவங்க எல்லாம் மிருக ஜீவன்லாம் குடிது. அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. யுத்தத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாபெரும் ஜெயத்தை பெற்றாங்க. மோவாபியர் சிதறி ஓடியே போயிட்டாங்க எதிர்ங்க. அப்போ இதெல்லாம் எதனால் நடந்தது? ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்ததுனால தான். ஆமா, உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னாக்கா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஜீவஸ்வரம் ஜீவரத்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு செலுத்தி, ஒரு பலி செலுத்தி, ஒரு சூழ்நிலையை மாற்றி எதிரிகள் கையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளணும். விசுவாசம் கருத்திலிருந்து, சாபத்தை, வியாதி, வறுமை, தரித்திரத்தின் கருத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படி இயேசு ஆகிய அந்த ஜீவ பலி, அவதான் பலி செலுத்து. ஜீவ பலி செலுத்துறோம், தேவனுக்கு செலுத்தும். ஆதாம் முழு உலகத்துக்கு கான்பிடன்ஸ், தைரியம், விசுவாசம், நம்பிக்கை வரும், சூழ்நிலை மாறும். தேவதூதர் அற்புதம் செய்தே தருவார். கையெழுத்து.
அப்போ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வாழ்க்கையில் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் காற்றும் இல்லை மழையும் இல்லைன்னு சொல்லிட்டு தலைமையில கை வச்சு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா கட்சி வெளியும் தண்ணியும் இல்லை, காற்றும் இல்லை, கட்சியில் தாகம் இல்லை, கட்சியில் தாகத்தில் அப்படியே சேர்த்து மடிஞ்சு போய் அப்படியே போக வேண்டியதான் நேரம் பாதாளத்துக்கு. இயேசு இருக்கிறார் உனக்குள்ளே. ஹல்லேலூயா. அது இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டே காலத்தை கைக்கூடாது. இயேசு இருக்கிறார். அந்த இயேசுக்குள்ள காற்று மழை தண்ணி சகலம் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தலாங்குது. அதை என் பேர் சொல்லி என் குடும்பத்தார் பேர் சொல்லி பிதாவாக்கிய தேவனுக்கு ஆதாம்னு முழு உலகத்தை நான் செலுத்த போறேன், நான் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது அங்க சூழ்நிலை மாறாமல் இருக்காது. ஏதோ ஒரு காரியத்தை பசுத்த தேவதர் செய்துதான் ஆக வேண்டும். கம்பல்சரி டெஸ்ட் பண்ணுங்க. கிறிஸ்துவ இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் ஆதாம்னு முழு உலகத்து கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மாறுதான்னு பாருங்க. கிறிஸ்துக்குள்ள உறுதியா இருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு அற்புதம் அங்க செய்தே தருவார். ஹல்லேலூயா. அடுத்து நிறைய காரியங்களை சொல்லலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் இயேசு வாழ்க்கையில பாருங்க. இயேசு வாழ்க்கையில் நடந்தது. மத்தேயு 14:17 வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சரி, இங்க இயேசு புதிய ஏற்பாட்டில் வனாந்தரத்தில் 5000 புருஷர்கள், அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா வேத வல்லூர் 20-25,000 பேர்ன்றாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் என்ன இருக்குது? எத்தனை மீன் இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குதுய்யா. இவ்வளோ பேருக்கு எப்படியா? ஒன்றுமே இல்லைங்கய்யா, காசு இல்லை. விசேஷங்களில் கிட்ட போய் கேட்டால் சேஷல் ஐயா இவ்வளோ பேருக்கு நான் வாங்கினதுக்கு பணம், அவ்வளோ பணம் காசு இல்லை. எதா காற்று இல்லை, மழை இல்லை, இங்கே காசு இல்லை, இது முடியாது, இது ஆகாது, போகாது, இப்படி தான் நம்ம மனுஷன் பேசுகிறான். ஆனால் இயேசு அங்கே இருந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லைன்னு தான் சொல்றான் மனுஷன். மனுஷகிட்ட இல்லை. ஏன்னா பாவம் செஞ்சுக்கிறான். பாவத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுனால பிசாசு எல்லாத்தான் பண்ணோம். அது இல்லையா, இது எது கேட்டாலும் இல்லை, என்னையும் சேர்த்தான். அது இல்லை, இது இல்லை, காசு இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லை, இது முடியாது, ஆகாது. ஏன்னா அவளுக்கு இது உள்ள சரக்கு பாவம் இருக்கிறதுனால பிசாசு எதையும் இல்லாத பண்றான். ஆனால் இயேசு இருந்தால் எல்லாமே இருக்கும். அங்கே இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்துங்க. கவனிங்க, வானத்தை பார்க்கிறாரு. எப்பவுமே நீங்க வானத்தை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அங்க என்ன பார்த்தோம்? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால் தண்ணீரால் நிற்கும்போது பலி செலுத்துறான். யாருக்கு? வானத்தை அண்ணாந்து பார்த்து எலிசா தீர்க்கதரிசி ஜீவ பலி. அந்த ஜீவ பலியில காற்று தண்ணீர் மழை எல்லாமே சுகந்த பலியா பரலோகத்தின் பிதாவுக்கு கொடுக்குறாங்க. ஆதாம் வந்து முழு உலகத்தை எல்லாம் தாண்டும் போது அங்கே காற்றும் இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் தேசம் ஃபுல்லாக திருப்தியாக தண்ணி குடித்தாங்க. இங்கே அப்போ இல்லை, மீன் இல்லை, 5 தாங்குது, 2 தாங்குது. ஆனால் அங்கே 25,000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு அப்பவும் இல்லை, மீனும் இல்லை. இங்கே ஏசு என்ன பண்ணார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்கள் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை விட்டு சேஷங்களுக்கு கொடுத்தார். சேஷங்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகள் 12 கூடைகள் எடுத்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஏசு என்ன பண்ணார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து, இவரே ஜீவ பலி, இவருக்குள்ள அப்பம் இருக்குது, உலகத்தையே போஷிக்க முடியும். ஜீவ பலி தேவனுக்கு ஆதாம் ஜீவ அப்பத்தை கொடுக்கும்போது அங்கே 5 அப்பம் 2 பழுகி பெருகி எல்லாம் சாப்பிட்டு 12 கூடை எடுக்கிற 12 கூடை நிரம்பக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. மீதியா எடுக்கக்கூடியது. கையத்தட்ட. அல்லேலூயா. அப்போ 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. எனக்கு இவ்வளோ பெரிய கடன் தொலைக்குது, நான் என்னையே பண்ண, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முழுகிடாது. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசுக்குள்ளே ஏகப்பட்ட ஐஸ்வர்யம் இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க போற. ஆதாம் வந்து முழு உலக வானத்தை பார்க்க கற்றுக்கொள். வானத்தை பார்த்தா என்ன? இயேசுக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த இயேசுக்குள்ள ஆமட்ட வாக்குத்தத்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மீன், அப்பம், கறி எல்லாமே இருக்குது.
நீ என்ன நினைச்சிக்க எல்லாம் A to Z எல்லாமே இருக்குது. இயேசுக்குள்ள எல்லாத்தையும் எதுவுமே இல்லை. அதை பிதாவாகிய தேவனுக்கு கொடு. இங்கே மீன் அப்பம், பிதாவை ஜீவ அப்பம், ஜீவ மீன், பிதாவாகி சுகந்த பலி. ஆதாம் முழு உலகத்தை கொடுத்ததுமே அங்கே அற்புதம் நடக்குது. எல்லாம் சாப்பிட்டாங்க. அங்கே காற்றும் இல்லை, மழையும் இல்லை. எலிசா தீர்க்கதரிசி பலி செலுத்துறான். ஜீவ பலி, ஜீவ காற்று, ஜீவ மழை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்துமே தேசம் தண்ணீரால் நிரம்பி அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அதுலேருந்து என்ன தெரியுது? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, காசும் இல்லை, அப்பவும் இல்லை, மீனும் இல்லை. ஆனால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். கையை தட்டி இயேசு இல்லாத மனுஷன், கவனிங்க, இயேசு இல்லாத மனுஷன், அந்த இயேசுவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க தெரியாத மனுஷன் உலக வாழ்க்கையிலே வாழ்வான். இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, பிரச்சனை, போராட்டம், இப்படியே பிசாசுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பான். அவனால் அற்புதம் செய்ய முடியாது, அற்புதமாக வாழவும் முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பாக்கியசாலி. இந்த இயேசு 5 அப்பம் 2 மீன் 25,000 பேர் 30,000 பேர் அப்படியே பார்த்து திகைச்சு பயந்து போல, ஜீவப்பம் எனக்குள்ள வானத்தண்ணாது நானே ஜீவப்பம். இயேசு பிதாவாகி சுகந்த பலி ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து ஏதோ ஒரு அங்கே செய்கிற அற்புதத்துக்கு செய்கிறாரு. உடனே அப்பமும் மீனும் பலுகி பெருகுகிறது. கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இரவும் பகலும் கொடுக்க கொடுக்க நீ என்ன கொடுத்தா அது பழுகும் பெருகும், அதிசயம் நடக்கும். அதான் மிராக்கிள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். போதும். அப்போ இயேசு இருந்தால் சந்தோஷத்தோட சங்கீதம் பாடுகிற ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்கும். அதனால இல்லை இல்லை இல்லைன்னு பேசாதீங்க, அது எல்லாமே தான் இருக்கும். இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்கள் அப்பத்தி திராட்சம் பாடம் பண்ணிக்கிறேன். இயேசு சாமண்ட பரலோக ராஜ்யமே எனக்குள்ளே இருக்குது. அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற இரவும் பக்கமும் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் வர வர விருத்தி உண்டாகிட்டே போகும். தாவீது கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்குமா. துதி சோத்திரம் ஆராதனை தேவனுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து முழு உலகத்தை கொடுக்குறாங்க. ஆடு மேய்க்கிறவனுக்கு வர வர விருத்தி, ஆசீர்வாத ஐஸ்வர்யம், பொண்ணு வெள்ளி குவிந்து கிடக்குது. தாவீதுக்கு வர வர வெற்றி. அவனுக்குள்ளே இயேசு பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பலி பீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு ஆபிரகாம் பொண்ணு வெள்ளிமான சீமானாயிரம். யாரும் குறைவா இல்லை, யாரும் தரித்திரம் அவமானம் வெக்கத்தில் இல்லை, நிறைவா தான் இருந்தாங்க. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே. அதனால அது இல்லை இது இல்லைன்னு சொல்றதுனால உனக்கு அற்புதம் நடக்க போது கிடையாது. உன்ன நிலைமை மோசமாக தான் போகும். இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நெத்தி இயேசு கிடையாது. இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தந்தமே இருக்குது. வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, ஆனால் இயேசுக்குள்ள எல்லாமே இருக்குது. அந்த பிதாவாகிய ஆதாம் முழு உலகம் கொடுக்க 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 உன் வாழ்க்கையில் எல்லாமே வரும். சகல ஆசீர்வாதம். ஈசாக்கு யாக்கோபு பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் சீமானா இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து மார்க் 6:11 படிக்க. 6:41 மார்க்கு 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போ மார்க் 6:41 அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அன்றல இந்த வேடங்க கவனிங்க, வானத்தை பார்க்குங்க. இங்க கவனிங்க, புறஜாதி இயேசு இல்லாத வானத்தையே பார்க்க மாட்டான். பண்ணி எப்போ வானத்தை பார்க்குமா? உயிரோடு இருக்கும்போது பார்க்காதான், அப்படியே போயிட்டு இருக்குமா கீழே. இந்த பண்ணியை நல்லா கடப்பாரை போட்டு அடிச்சு சாகடிச்சு சைக்கிளில் கிராமத்தில் பயண சின்ன வயசுலாம் பார்ப்போம். அடித்து இந்த சைக்கிளில் கட்டும் போது தான் அது இப்படி வானத்தை பார்க்குமா. அதான் பண்ணி சாவர நேரத்தில் அந்த மாதிரி கூடாது. கீழே பூமியே பார்த்துருக்காது, அற்புதம் நடக்காது. வானத்தை நடந்து பார்த்து ஜீவ பலியை பிதாவாகி தேவனுக்கு தெரியுது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டல இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் அடிக்கடி சொல்லுங்க. ஆமா, வீட்டுக்கு போனா சொல்லுங்க, இங்க கூட சொல்லுங்க, வெக்கப்படாதீங்க, போங்க, மேல பாருங்க, வானத்தை பாருங்க, உம்முடைய நாமம் சொல்லிக்கிட்டே இருங்க. அற்புதம் வாழ்க்கையில் நடந்துன்னு தான் இருக்கும். அப்போ உம்முடைய நாமம் இயேசு சரி ஜீவசர ஜீவரத ஜீவ பலிதான் உம்முடைய நாமம். இயேசுவின் நாமம் தேவனுக்கு செலுத்துங்க. அது விலையே போட முடியாது. பிதாவாகிது அதை கேட்டு அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில கையை தட்டு அல்லேலூயா.
ஏசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தம் இருக்கியா எனக்குள்ள. பிசாசு பார்த்து சவாலை விட ஆதாம் மூலமா நீ பாவத்தை மரணத்தை தேவன் தனக்கு உலகத்து காட்டி பிசாசு குறைவு அவமானம் வெக்கம் தரித்திரம் காசு இல்லை அப்போ இல்லை மீன் இல்லை காற்று இல்லை மழை இல்லை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிற நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட இயேசு சாமன்ற வாக்குத்தத்தம் ஜீவ சரஜீவரத்தம் இயேசு தான் பல சகலம் அவருக்குள்ள இருக்குது. அந்த பிதாவாகி ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 தாவீது ஆடு மேய்ச்சிலே வர வர விருத்தியானான். யோசேப்பு சிறைச்சாலையிலே எகிப்துக்கே அதிபதியானான். அல்லேலூயா. அதனால வானத்தை அண்ணாந்து பார்த்து இயேசு கிறிஸ்து நாம இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்கள் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு உனக்கு என்னென்ன வேணும் அது பிதாவாகி ஆதாம் முழு உலகத்து எல்லாம் தாண்டும் போது அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ என்ன கேட்கிற இயேசு கிறிஸ்து ராமண்ட வாக்குத்தத்தத்தை அது முதல் பிதாவாகி தேவனை செலுத்த ஆதாரம் தான் ஜீவ பலி செலுத்துதல் அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும் பார்க்குறோம். அடுத்து லூக்கா 9:16 படிங்க. லூக்கா 9:16. அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களுக்கு கொடுத்தார். சரி, அப்போ குறைவு இருக்கும்போது என்ன பண்ணும்போது திகைச்சு போயிடக்கூடாது. இங்க திகைச்சு போல வானத்தை அண்ணாந்து பார்த்து எதுக்கு இந்த வசனத்தை அடிக்கடி சொல்றேன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவனத்தை உம்முடைய ராஜ்யத்தை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகத்து கொடுத்து அங்க குறைவின் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. காணா ஒரு கல்யாணத்துல தண்ணி திராட்சரசம் குறைவு விட்டு போச்சு. இல்லைன்னு பேசாத எல்லாமே போயிடும் அவமானமாக கல்யாண வீடு அவமானமாக போட்டுருக்கோம். அங்க தண்ணியை திராட்சரசமாக்குறாரு. ஜீவ பலி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது தண்ணி திராட்சரசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அடுத்து ஆபிரகாம் ஆதியாகமம் 12:7 படி. ஆதியாகமம் 12:7. ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு பாருங்க. அவன் விக்கிரகாரான பிள்ளையிலிருந்து படி. இந்த கவனி போதும். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். 100 வயசாகி போச்சு, 90 வயசாகி போச்சு, சிறிகள் வைப்பாடு நின்று போச்சு, பிள்ளை இல்லை எல்லாத்தையும் போட்டுருக்கான். அவன் பலிபீடத்தை கட்டி எதுக்கு பலிபீடம் ஒரு பைதட்டோட இயேசு அவங்க பழைய ஏற்பாட்டில் சரீரத்தில் இயேசு வராதனால இயேசு கடையாளவோ ஒரு பைதட்டத்தை கொண்டு வா. இயேசு பைதட்டவர் ஊன் கூடு செவிடில்லாத ஆட்டுக்குடி. அந்த ஜீவ பலியில கர்ப்ப கனி இருக்குது, வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்குது. இவன் பலிபீடத்தை கட்டி தேவனை மகிழ்வுபடுத்தி தேவன் தனக்கு உலகத்துக்கு அதான் பலினா தேவன் ஆதாம் முழு உலகத்தை செலுத்தும் போது அங்கே 100வது வயசுல 90வது வயசுல எப்படி காற்றில் மழையில் வறட்சி போனா தண்ணீர் தேசமாய் நிரம்புவது போல ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதம். 100வது வயசுல புள்ள குட்டி எல்லாமே கையை தட்டவர் இல்லையா. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணா இல்லைன்னு பேசிட்டு இல்லை அது இல்லை இது இல்லை அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பேச பேச இல்லை போய் பிசாசு குறைவு மேலே குறைவு புழி வச்சு புட வச்சு கட்சியில் நிலம் மோசமாகி கட்சியில் போயிடும். அதனால கிறிஸ்து இருக்கிறார்னு சொல்லி எந்த சூழ்நிலை இயேசுக்கு சாமட்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து ஆபிரகாமை போல நீ ஆஸ்வதிக்கப்பட வேணும். சகல காது கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆதாம் வழியாக நம்ம பிறந்துட்டோம். அதனால தான் இல்லை பிசாசு எதுவுமே இல்லாத பண்ணுறான். குறைவு காசு இல்லை, சமாதானம் இல்லை, சுகம் இல்லை, பலம் இல்லைன்னு சொல்லிட்டு தலைமையில கை வைக்கிறதுனால எந்த அற்புதம் நடக்க போகுது. இயேசு இருக்கிறார். இயேசுல சுகம் பலன் ஜீவன் ஆசுவாதம் ஐஸ்வர்யம் பிள்ளை செல்வம் சகல காத்து ஆசுவாதம் எல்லாம் சகலம் இருக்குது. அதை பிதாவா வானத்தை அண்ணாந்து பாட்டு பலிபீடத்தில் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இரவும் பகலும் கொடுக்க கர்த்தர் அற்புதம் ஆபிரகாம் செய்தது போல உனக்கு நிச்சயமாய் செய்வார். செய்து தானாக வேணும். ஏன்னா பாவத்தை மன்னித்து தேவன் தன் பிசாசு இல்லாத பண்றான்னாக்கா கிறிஸ்துவ தேவன் தன் உலகத்துக்கு தான் இருக்கிற காரியங்களை பசுத்த தேவன் கண்டிப்பா செய்வார். கையெழுத்து இல்லையா. அப்போ ஆபிரகாம் இங்க கவனி தம்பி, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். எங்க போனாலும் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்றதை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமே இருக்குது.
அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புதிய கிறிஸ்து உனக்கு உண்டாகி இருக்கிறது. இங்க கவனி, மோசமான உலகத்தில், பேய் பிடித்த உலகத்தில், பிசாசு வாழ்க்கையில் எல்லாத்தான் பண்ணுவான். டிஸ்கரேஜ் ஆகாத, பயப்படாத, கலங்காத, திகையாத. நீ ஒரு தீர்க்கதரிசி, இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த இயேசு ஜீவன் பரிபூரண வானத்தன்னான்னு பார்த்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில சுகம், பல, ஜீவன், ஆசீர்வாத, ஐஸ்வர்யத்தை கண்டிப்பாய் கொண்டு வந்து சேர்த்தே தீர்வார். அல்லேலூயா. அப்புறம் ஈசாக்கு, ஆதியாகமம் 26-25 படிங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். அவன் மகன் ஈசாக்கு என்ன பண்றான் பாருங்க. ஆதியாகமம் 26-25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொண்டு அங்கே கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு உறவை வெட்டினார்கள். போதும். இந்த இடத்துல ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இஸ்ரவேலனாவே பலிபீடம் தான். இஸ்ரேல் தேசத்துல எங்க பார்த்தாலும் பலிபீடம் இருக்கும். அதனால தான் இஸ்ரவேலன் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். சத்துருக்கெல்லாம் முறிந்து ஓடுறாங்க. நீ புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலன். அவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா இஸ்ரவேலர்கள், நீங்க இயேசு ரத்தத்தின் மூலமா இஸ்ரவேலர்கள். அதனால கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அபூர்வமான மனிதர்களா இருப்பீங்க. ஈசாக்கை பார்த்து எல்லாரும் அதிர்ந்தார்கள். ராஜாக்களும் பயந்தார்கள். ராஜாக்கெல்லாம் அவங்க கதையை போய் வாசிங்க, வீட்டில் போய் நிறைய இருக்கா. ஈசாக்கு, யாக்கூப் இவங்களெல்லாம் பார்த்து புறஜாதிகள்லாம் பயந்தார்கள். ஆடுகள், மாடுகள், ஒட்டைகள் பழுகுது, பெருகுது. 5 அப்பம் 2 மீன் எப்படி பழுகி பெருகுதோ, ஆடு, மாடு, ஒட்டங்கள் எல்லாம் ஈசாக்கு, ஆபிரகாம் பழுகி பெருகி பூமி தாங்க. அல்லேலூயா. கையை தட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இயேசு ஏற்றுக்கொண்டா ஒரு சோலையான வாழ்க்கை வாழக்கூடாது. உற்சாகமாய் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். என்ன படித்தோம்? ஈசாக்கு ஆதியாகமம் 26-25. அங்கே 26-25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, அண்டர்லைன் தி வேர்ட். உன் வாழ்க்கை ஒரு பலிபீடமாக இருக்கு. இங்கே கவனிங்க. இதுக்கெல்லாம் வானங்க பலிபீடம்னா என்ன பண்ணுறீங்கன்னா பேய்களுக்கு பலிபீடம். அது பேய்களுக்கு பிசாசு பலிபீடம்னா பாவத்தை தேவன் தன் உலகத்துக்கு காட்டுங்க. ஒன்றுமே இருக்காது. பிசாசத்தோட திருடவும் கொள்ளவும் வாழ்க்கை வருகிறானே என்று. ஆமாம், ஆக மொத்தத்தில் பலிபீடம் கட்டினான். இயேசு பலிபீடம் கட்டலாம். பேய்களுக்கு பலிபீடம், பாவத்தை மரணத்தை பலி, அது நெகட்டிவ் பலி, பிசாசு பலி. பாவத்தை, சுயநீதி, அநீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டினா எல்லாம் வறட்சி வனாந்திரமாக போயிடும். காற்று இருக்காது, மழை இருக்காது, வியாதி வந்து அசுத்தாவி போராட்டமாகவே போயிடும். கட்டுறதை கட்டுற இயேசுக்காக பலிபீடம் கட்டு. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னா விருப்பம் இல்லை பாப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பான்னா முன்னறியாவே பிசாசை தொழுது கொள்வாய். பிசாசு ஒருபோதும் உனக்கு வறட்சி வளர்ந்தது தான் கொடுப்பான். திறந்து கொண்டது ஐக்கியமாக தான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே ஒரு கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தை ஈசாக்கு வேலைக்காரர்கள் துறவை வெட்டினார்கள். வெற்றத்துலெல்லாம் தண்ணி வருது. அல்லேலூயா. பஞ்ச தேசத்தில் விதை வச்ச 100 மடங்கு விளைச்சல் வருது. எல்லாம் ஓடிட்டாங்க. மழை எல்லாம் எதுவும் இல்லை. பஞ்ச தேசம் விதை வச்ச ஆயிட்டு வீட்டுக்கு 100 மடங்கு விளைச்சலாம். அல்லேலூயா. கையை தட்டு. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, முக்கியமான விஷயம், ஈசாக்கு பெண் பார்த்தது ஆண்டவரே பார்த்தாரு. எலியாசர் போனாக்கா கரெக்டாக நெத்தியடி மாதிரி ரெபேக்கால் கிட்ட போய் அந்த எலியாஸ் நிற்கிறான். அவள் பேரழகியாக இருந்தாலும் ரெபேக்கால். இதெல்லாம் பலிபீடத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. அவங்க திருமண காரியம் ரொம்ப கடினமாக இருக்காது. தேவனே இறங்கி அதுக்கு ஆட்கள் ஏற்படுத்தி ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கெல்லாம் ஜீவ பலி. தேவனுக்கு தனக்கு அழகான துணை தேவன் ஆதாம் முழு ஏற்ற துணை இப்படியெல்லாம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பரிசுத்த ஆவியார் தேவன் சரியான துணையை ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதமான திருமணத்தை வைப்பார். அதுக்கு ஈசாக்கு ஒரு சாட்சி. நீங்கள் பார்த்து பாருங்க. ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கு ரொம்ப கஷ்டப்படல. எலியாசர் அனுப்புகிறான். அங்கே ஒரு கூட்டத்தில் போய் பார்க்குறான். கரெக்டாக அந்த ரெபேக்கால் கிட்டே போய் கேட்குறான். ஆண்டு ஜபம் மட்டும் கேட்குறான். கத்தில் அந்த ரெபேக்கால் தான் ஈசாக்குக்கு துணை. ஆசீர்வாதமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அதனால் கிறிஸ்துவை இயேசு சாமட்டவாக திருமண காரியங்கள், ஆசீர்வாதங்கள், வீடு, மன சகலமும் இருக்குது. அதை பிதா குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்தீங்கன்னாக்கா எல்லாமே சூப்பர் தான். ஹல்லேலூயா. அடுத்து யாக்கோபு, ஆதியாகமம் 35:1 படிங்க. ஆதியாகமம் 35:1. அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இஸ்ரவேலின் முற்பிதாக்கள்.
யாக்கோபும் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். யாக்கோபு எப்படி போனா? கோலும் தடியுமா தான் போனான். அங்க ஒரு கோலு ஒரு தடி, அதான் சொத்து. ஆனா பலிபீடத்தை கட்டி பைதட்டாட்புட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தாம பாருங்க. 2 பரிவாரம், ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் சீமானாய் இருந்தான் யாக்கோபு. அல்லேலூயா. அதனால தான் ஒரு கோடு தான் இருக்குதுங்க, எனக்கு ஒரு தடி தாங்க இருக்குது, எனக்கு 2 ஏக்கரா நிலம் தாங்க இருக்குது, நிலமே இல்லைங்க, நான் படிக்கலைங்க, ஏழைங்க, எதுவுமே இல்லைங்க. இல்லைங்க, ஏசு இருக்காராங்க, கையை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசு இருந்தால் சகலமும் இருக்கு. இயேசு இயேசு இயேசு. அந்த இயேசு ஒரு அப்படியே பஞ்ச பரதேசி கிடையாது. இயேசுக்கு வானத்துல சகல அதிகாரம் இருக்குது. அதை பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க போறேன். ஒரு கோல் ஒரு தடி தான் எதுவும் போனா. கட்சியில பார்த்தா 2 பட்டாலியன், 2 பரிவாரங்களை பார்த்து பாருங்க. வீட்டில் போய் சகல ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்க பொண்ணு வெள்ளியமான சீமானா தான் யாக்கோபு. அதனால இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு நீ எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். காற்று இல்லை, மழை இல்லை, பலி செலுத்தப்படும் நேரத்தில் தேசம் தண்ணீரால் நிரம்பியது. 5 அப்பம் 2 மீன் 25,000 பேருக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவப்பம் தேவன் தனக்குள்ள அங்கே அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் மோசே யாத்ராகம் 17:15 படிங்க. யாத்ராகம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் நடக்கிறார். ஆமா, அங்க அமலேக் என்கிற யுத்தத்துக்கு வரான். இங்க பாருங்க, சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வந்தா ஒரு பலிபீடத்தை கட்டி பைதற்ற பலியை தேவன் தனக்கு எதிராளிக்கு ஜீவ பலி கொடுத்தா எதிராளி தோத்து போயிடுவான். அங்க அமலேக்கே தோத்தே போயிட்டான். பலிபீடத்தை கட்டினாங்க. எதிரிகள் சத்துருக்கள் எல்லாம் கூட படிந்து போயிடுவாங்க. ஐயா எங்க போனாலும் எங்களுக்கு விரோதிக்கிறாங்கயா, என் குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்க, தலைமையில கவிட்டு சும்மா இருக்காத. ஒரு பைதற்ற பலிபீடி இயேசு ஜீவன், எதிராளி பகையாளி தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு ஜீவன் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு எதிராளி பட்டு போவான். அப்படிதாங்க நடந்தது. சகல பிரச்சனைக்கு இயேசு பரிகாரி, பாப பரிகாரி, சாப பரிகாரி, மரண பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, சகலத்துக்கு பரிகாரி இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு ஆதாம் முழு உலக உணர்வுமா கொடுக்க 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 சூழ்நிலை மாறி அதிசயம் அற்புதம் நடந்து நீ வெற்றி பெற்ற மனுஷனாக இருப்பாய். அடுத்து யாத்ராகம் 20:24 படி சீக்கிரம். யாத்ராகம் 20:24. ஆமா, யாத்ராகம் 20:24 எல்லாரும் எடுத்துக்கோங்க இந்த வசனத்தை. யாத்ராகம் 20:24. மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அடையாள சூழ்நிலை மாறணுமா, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. வெயிட் பண்ணு, உட்காந்து அப்படியே கப்பலுக்கு வந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்காத. சூழ்நிலை மாறாது. பிசாசு அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிறான். செலுத்துவாய்கான ஆடுகள் மாடு பழைய ஏற்பாடு இயேசு அம்பு கிடையாது. வைத்தற்ற காலை உலகத்தை பாச தேவாட்டுக்குட்டி அந்த ஜீவ பலியை செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரசாபம் பண்ணும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிச்சாரா இல்லையா? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அங்கே தண்ணி கொடுத்து ஆசீர்வதிச்சாரா? 5 அப்பம் 2 மீன் அங்கே 5000 பேருக்கு போச்சு ஆசீர்வதிச்சாரா? ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரா? ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. சீமானாயிரம் சகல காத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜீவ பலி இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அதை செலுத்து, ஒவ்வொரு நாளும் செலுத்து. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோத்து போகாமல் ஜெபம் பண்ணு, எக்காலத்தில் ஜெபம் பண்ணு. ஜீவ பலியை பரலோகம் ஆர்டர் பண்ணோம். பிதாவாய் பரமண்டலுக்கே பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவம் விலையே போட முடியாது. பரலோகம் அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. முழு உலகத்துக்கு இயேசு. நாங்களும் எங்கிட்ட கடன் பண்ண எவனுக்கும்னா ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் உணர்வுபூர்வமாக கொடுத்து பாரு. பாவ நிவர்த்தியா பசுத்தாய் ஊற்றப்பட்டு எல்லா சூழ்நிலையும் உன்னை ஆஸ்வதிப்பார். இங்க என்ன சொல்றாரு? நான் என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன். ஆமா, என் நாமத்தை பிரசாபம் பைதொற்றபடியே தேவன் தனக்கு உலக நாமத்தை பிரசாபம் பண்ற. காற்று இருக்காது, மழை இருக்காது, ஆனாலும் வாழ்க்கால் தண்ணீரால் நிரம்பும். அதான் அற்புதம். கையெழுத்து அல்லேலூயா. அடுத்து 1 கொரிந்தியர் 2:2 படிங்க. 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2-ம் அதிகாரம் 2வது வசனம்.
1 கொரிந்தியர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே என்று வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அல்லாமலும் நான் தலைவனுக்கு போதும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். இங்க பவுல் என்ன சொல்றாரு பாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளேயே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கேன். அங்க கவனிங்க, வேறொன்னும் உனக்கு தெரியக்கூடாது. வேற ஒன்று தெரிஞ்சாது பிசாசு காரியமாக தான் இருக்கும். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு தெரிஞ்சா போதியா அந்த உலகத்தை வெற்றியா